அப்போ இந்த தொலைபேசி கையில் வந்ததுக்கு பிற்பாடு மனிதருடைய வாழ்க்கை முறைகளை வந்து எப்படி மாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1994 தான் இந்த செல்ஃபோன் பயன்பாடுகள் கையில் வந்தது. ஆனால் 2000க்கு பின்னாடி தான் எல்லாமே வரிசையாக ஒன்று ஒன்றா வருது. அப்போ 1990 இப்போ பேஜர் மாதிரி வந்தது. மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அப்போல்லாம் இன்கமிங் காலுக்கு வந்து பீக் ஹவர்ஸில் ஒரு நிமிஷத்துக்கு 16 ரூபா இன்கமிங் மட்டும். அவுட் கோயிங்க்கு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 8 ரூபா. அப்புறம் அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டு வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. ஆரம்பத்தில் வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் இருக்கும், செங்கல் மாதிரி இருக்கும். ஆமாம், வெளியில் எடுத்து காமிப்பாங்க. இப்போ காமிக்கிறது வெக்கமாக இருக்குது. அது ஏன் மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா அறிவியல். அது இல்லாமல் வாழ முடியாது. பேய்க்கு வாழ்க்கப்பட்டால் சுடுகாட்டில் தான் குடும்பம் நடத்தணும்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் பேயை கையில் வச்சுருக்கீங்க, வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்க சுடுகாடு தான். நீங்கள் எப்போ வர வச்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேராக போகணுன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. பல இடங்களில் படம் எடுத்து போடுறான், அவங்கள மிரட்டி வீடியோ எடுக்கிறான், பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறான், அதை படம் எடுத்து போடுறான், பிளாக்மெயில் பண்ணுறான், ஃபேஸ்புக்கில் போடுறான், இன்ஸ்டாகிராமில் போடுறான், யூடியூப்பில் போடுறான், பள்ளிக்கூடத்தில் வந்து நடக்கிறத படம் எடுத்து போட்டு மிரட்டுறான் என்பதாக பல குற்றச்சாட்டுகள் ஆண்கள் மீது வைக்கப்பட்டு கைது, சிறைச்சாலை, சிறை தண்டனை அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சமூகத்தினுடைய செயல்பாடுகள் போயிட்டு.